ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3-4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும்தான். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது நான் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள்தூள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் டீஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, கூட நல்லா கழுவி வச்சு பாவக்காயும் போட்டு வதக்கலாம். நீங்கள் புளி வேணா கூட கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டாலும் அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி வச்சிருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் கசக்கும்னா கண்டிப்பாக நல்லாவே கசக்க தான் செய்யும். அப்படி உங்களுக்கு கசப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லமோ கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வேறு இனிப்பு டேஸ்ட்டில் புளிப்பு டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து சாதம் நல்லா சுட சுட வடித்து போட்டு அது ரேஷன் அரிசி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சும்மா நம்ம வந்து சாதம் அந்த தொக்கெல்லாம் போட்டு விரட்டி சாப்பிட்ற மாதிரி சாதத்தை சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.